அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 105:37 வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய சனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வர்றப்ப 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு என்னன்னா, அவங்க எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க. அப்ப விடுதலை ஆகி வரும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் வந்தார்கள். அடுத்து அந்த பிரயாணத்துல என்ன நடந்ததுன்னா, அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. அப்ப இந்த 40 வருஷ வனாந்தரத்துல பாருங்க, அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அவர்கள் கால் வீங்கவில்லை. அப்போ இவங்க நடந்துக்காங்க, கால் வீங்கலையா. நீ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நின்னாலே அல்லது ஒரு அரை நாள் நடந்தாலே கால் வீங்கிருது பாருங்க. அப்ப தேவன் 2 விஷயத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா, ஹெல்த்தும் வெல்த்தும் இல்லைங்களா. அப்ப ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் அப்புறம் செழிப்பையும் தம்முடைய ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுடையவர்களாய் வாழ்கிறோம். நமக்கு 2 முக்கிய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆரோக்கியமான வாழ்வு, 2வது செழிப்பான வாழ்வு. அப்ப ஆரோக்கியமான வாழ்வுன்னு சொல்றப்ப நம்ம ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்திற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாத்திரை, மருந்து, செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு போர்ஷன் ஆஃப் மணி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குல்ல. ஒரு 50 வயசு தாண்டிட்டாலே மாத்திரை மருந்துக்குனே ஒரு அமௌண்ட் வைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. நீங்கள் ஆரோக்கியமா இருப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. நீங்கள் உயிரோடு இருக்கும் சகல நாளிலும் எந்த மருந்து மாத்திரை எடுக்காம ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற வரைபடம். நீங்க அந்த வரைபடத்தை, அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணி, இதுதான் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை, நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்துகிற தேவன் என்னை சுகமாய் வைத்திருப்பார், ஆரோக்கியமாய் வைத்திருப்பார், இதை நீங்க நம்பினீங்கன்னா அவங்க வாழ்க்கை இப்படியே இருக்கும். அப்ப நீங்க ஆரோக்கியமா இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். அப்ப ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை, என் பிள்ளைங்க பஞ்சத்தில் இருந்துடக்கூடாது, காசு இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடையவர்களுக்கு வாழ்க்கையிலே குறைவு இருக்கக்கூடாது. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் நிறைவில் இருப்பது கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்க பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கின நிலையிலே கடனோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கடன் இல்லா வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களுக்கு நான் வைத்திருக்கிறார். கடன்களை அடைக்க கர்த்தர் வழி செய்வார். மாத்திரமல்ல, ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சரீரத்திலே கிரியை செய்து உங்களை சுகமுள்ளவர்களாக வைக்கும். நீங்கள் ஆரோக்கியமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.